நெருக்கமான சூழ்நிலைகள் உன் வாழ்க்கையில் கடந்து வருகிற பொழுது ஒரு விஷயத்தை மறந்து விடாதே. அந்த நெருக்கமான நேரங்களின் மூலமாகத்தான் உன் எல்லைகளை கர்த்தர் விசாலமாக்குவார். உன் வாழ்க்கையில் ஒரு உயர்வு உண்டாகும், ஒரு விடுதலை உண்டாகும். கர்த்தருடைய அதிசயங்களை காண முடியும். சங்கீதங்களின் புஸ்தகம் 118 5வது வசனத்தை வாசித்து இந்த நாளுக்காக நாம் ஜெபிப்போம். நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், கர்த்தர் என்னை கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். ஆமாங்க, நெருக்கமான நேரங்களில் ஒரு விஷயத்தை மறந்துவிடக்கூடாது. ஆண்டவருடைய திருசமூகத்தில் முறையிடுகிறதை, ஜெபிக்கிறதை, அதன் வாயிலாக என்னங்க நடக்கும்? எரேமியா 33:3 சொல்கிறது, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறிந்ததும் அறியாத எட்டாத பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உங்கள் நெருக்கமான நேரங்களிலெல்லாம் ஜெபிக்க மறந்துடாதீங்க, உபவாசிக்க மறந்துடாதீங்க. ஜெபிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளோடு கூட சேர்ந்து ஜெபிக்க மறந்து விடாதீங்க. ஏன் தெரியுமா? ஜெபந்தான் ஜெயத்தை கொண்டு வரும். ஜெபம் ஆண்டவருடைய திருசமூகத்திலிருந்து ஒரு ஜெயத்தை கொண்டு வரும் என்கிற விஷயத்தை மறந்து விடாதீங்க. உங்கள் வாழ்க்கையில் நெருக்கமான சூழ்நிலைகளில் கடந்து போய் கொண்டிருக்கிறீர்களா? எப்பொழுது என் நிலைமை மாறும்? என் சூழ்நிலைகள் எல்லாம் எப்பொழுது மாறும்? என் நெருக்கத்தில் இருந்து கர்த்தர் எப்பொழுது எனக்கு ஒரு விசாலத்தை உண்டாக்குவார் என்று ஏக்கத்தோடு கண்ணீரோடு நீங்கள் இருக்கிறீர்களா? கவலைப்படாதீங்க. யார் உங்கள் கண்ணீரை பார்க்கிறார்களோ இல்லையோ, யார் உங்கள் அழுகுரலை பார்க்கிறார்களோ இல்லையோ, உங்களுடைய கண்ணீரை காண்கிற தேவன் ஒருவர் இருக்கிறார். அவர்தான் எல்ரோயி. உங்களை நெருக்கத்திலிருந்து விடுதலையாக்குகிறது மாத்திரமல்ல, உங்கள் நெருக்கத்தில் ஒரு விசாலத்தை உண்டாக்குவார். என்றால் உங்களுக்கு ஒரு ப்ரமோஷனை கொடுப்பார், உயர்வை கொடுப்பார். உங்கள் எல்லைகளெல்லாம் விசாலமாக்கி எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக ஒரு சாட்சியாக உங்களை நிறுத்துவார். இந்த கர்த்தருடைய வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து இந்த நாள் முழுவதும் நடத்துவாராக. கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த காலவேளையில் என்னோடு சேர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இவர்கள் கண்ணீரை துடைத்தருளும். இவர்கள் நெருக்கத்திலிருந்து ஒரு விசாலத்தை இவர்களுக்கு உண்டாக்கும். இவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றும். கர்த்தருடைய திருக்கரம் இவர்கள் மேலே இறங்கி வரட்டும். மகிமை கனம் துதி உமக்கே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.